ஹே கைஸ், நம்ம எர்த்தில் நமக்கு டே பை டே என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் எலான் மஸ்க் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, நான் 2050 மாஸ்க்கு வந்துட்டு சம் ஹியூமன்ஸை வந்து அனுப்பிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு சில ப்ரொடெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஹியூமன்ஸ் வந்துட்டு மாஸில் சர்வே பண்ணலாம். ஸோ எர்த்துக்கும் மாஸ்க்கும் இருக்கிற டாப் 5 டிஃப்ரென்ஸ் என்னன்றதே இப்போ நம்ம பார்ப்போம். நம்பர் 5. ஸோ எர்த்தோட மாஸ் வந்துட்டு ஸ்மால் பிளானட் தான். ஸோ ஸ்மாலர் தென் எர்த் வித் எ டயமீட்டர் ஆஃப் 4217 மைல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம சோலார் சிஸ்டத்திலே செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் அப்படின்னா மாஸ் தான். நம்பர் 4. எர்த்தில் வந்துட்டு 1 டே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். பட் மாஸில் வந்துட்டு 24 ஹவர்ஸ் 37 மினிட்ஸ் ஆகும். நம்பர் 3. எர்த்தில் வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 365 டேஸ் ஆகும். பட் மாஸில் வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 687 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட 1.9 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகும். நம்பர் 2. எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மாஸில் கிராவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ எர்த்தில் வந்துட்டு 100% கிராவிட்டி இருக்குது அப்படின்னா மாஸில் 63% தான் கிராவிட்டி இருக்கும். நம்பர் 1. எர்த்தில் வந்துட்டு ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. ஸோ அந்த மூனுக்கு லூனா அப்படின்ற ஒரு நேம் இருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் மாஸில் போபஸ் அண்ட் டீமோஸ்ன்னு சொல்லிட்டு 2 மூன் இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2050 எலான் மஸ்க் சொன்ன மாதிரி மாஸில் ஹியூமன்ஸை கொண்டு போய் சேர்த்துவாரா? ஸோ இது வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி